அஸ்ஸலாமு வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருந்தாலும் சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். எப்படி செஞ்சு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நான் ரம்ப இலை 3 இலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரம்ப இலை இல்லைன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒவ்வொன்று சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் வெறும் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரம்ப எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். ஆட்டுக்காலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கூட ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். நல்லா அதுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறவங்க மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க. நான் கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சூப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கறிப்பொடி, கறி குழம்பு வைக்கிற பொடி, எங்கள் வீட்டில் அரைக்கிற பொடி இது. இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணியை சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம். உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 விசில் வைக்க போகிறேன். 5 விசில் சிம்மிலையும் 5 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு 10 விசில் வைக்க போகிறேன். அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் எலும்பெல்லாம். அப்போ தான் சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். அந்த மாதிரி மூடி போட்டு நான் விசில் வச்சுக்கிறேன். அது விசில் வர விட்டு பார்க்கலாம். இப்போ விசில் ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றிக்கிடுவோம். சட்டியில் மாற்றி அதுக்கு தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துக்கிடுவோம். இப்போ சட்டியில் மாற்றியாச்சு. இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். மிக்ஸ் கொடுத்துவிட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது சூப்பு. இதை ஆப்பம், இடியப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்தையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். மூடி கொஞ்சம் சிம்மில் வச்சு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ரொம்ப சிம்மில் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆட்டுக்கால் சூப்பு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்படி வச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தோடு சாப்பிட்றதுக்கு. இந்த இட்லி தோசையோடு சாப்பிட சாதத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த எப்படி வச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.